பிரைஸ் தி லார்ட். நாங்கள் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கிற இந்த வீடியோக்கு இடையில பைபிள்ல இருந்து ஒரு கொஸ்டின் வச்சுருக்கோம். அதை கண்டுபிடிச்சு அதுக்கு கரெக்ட் ஆன்சர் கமெண்ட் பண்ணி அப்படியே நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மெயில் ஐடிக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனா அதில் இருந்து 2 பேரை செலக்ட் பண்ணி கிவ் அவே கொடுக்குறோம். ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அது நீங்களாக கூட இருக்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேடி வந்தவரை தேட வேண்டாமா? இங்கிலாந்து நாட்டில் மன்னராக 3ஆம் ஜார்ஜ் இருந்தப்போ மாறு வேஷத்தில் போய் நாட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவார். ஒரு நாள் ஊர் மக்களுக்கு விருந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். அதுக்காக ஒரு நாள் எல்லாரையும் விருந்துக்கு அழைச்சிருந்தாரு. எல்லாரும் விருந்துக்கு போனாங்க. அந்த டைமில் மன்னர் ஊர் எப்படி இருக்குன்னு பார்க்க வெளியே போனார். ஊரே காலியாக இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு அம்மா கடுமையாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது மன்னர் அந்த அம்மா கிட்ட கேட்டாராம், என்னம்மா ஊரே காலியாக இருக்குதுன்னு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, மன்னர் எல்லாரையும் விருந்துக்கு கூப்பிட்டுருக்காரு, அதிர்ஷ்டம் உள்ளவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாராம், அதனால எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு. அப்போ நீ போகலையான்னு மன்னர் அந்த அம்மா கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், ஐயா, அதிர்ஷ்டம் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு என்னோட வேலையை நான் பார்க்கலேனா என்னோட பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு நான் தகுதி இல்லாமல் போயிடுவேன். அதை கேட்ட மன்னர், அதிர்ஷ்டத்தை தேடி போனவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைம்மா, உனக்கு தான் அதிர்ஷ்டம்னு சொல்லி தான் கொண்டு வந்த கிஃப்ட் அந்த அம்மா கிட்ட கொடுத்தாராம். வாரத்துக்கு ஒரு நாள் என்னை பார்க்க அரண்மனைக்கு வா, உனக்கு என்ன வேணும் எல்லாம் தர்றேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு தன்னோட பேசுனது மன்னர் தான் அப்படின்னு. இதே மாதிரி தாங்க பைபிளில் சகையை இயேசுவை பார்க்க அத்தி மரத்தில் ஏறி போனாங்க. ஆனால் ஏசப்பா சகையை பார்க்கறதுக்கு வந்தார். இன்னைக்கு கடவுளை தேடி தேடி கூட்டம் கூட்டமாக மக்கள் போகிறாங்க. ஆனால் மனுஷங்களை தேடி விண்ணையே விட்டு மண்ணுக்கு வந்தவர் தாங்க ஏசப்பா. இந்த கடவுள் சொல்கிறாரு, வாரத்துக்கு 6 நாள் வேலையை பாருங்க, அந்த பரிசுத்த நாளான ஒரு நாள் என்னோட சமூகத்துக்கு வாங்க அப்படின்னு. ஸோ உங்கள் வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் ஏசப்பாவுக்காக செலவு பண்ணுறீங்களா அப்படின்னு. தேங்க்யூ.